இப்போது வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் ஃபிலாசபர்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ் அவங்களோட சிஸ்டம்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ பிளாட்டோவை பார்த்தோம் அப்படின்னாக்கா அவர் தான் ஃபஸ்ட்டு வெஸ்டர்ன் ஃபிலாசபர். அண்ட் எஜுகேஷனில் எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குன்னு சொன்னவரும் கூட. அண்ட் இவர் சாக்ரட்டிஸோட ஸ்டூடெண்ட். அண்ட் இவரோட மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரிப்பப்ளிக்னு ஒரு ஒர்க் எழுதுறது. அதில் ஒரு ஐடியல் சிட்டி எப்படி இருக்கணும், அதில் ரூல் பண்ணுறவங்க எப்படி இருக்கணும், பீப்புள் எப்படி இருக்கணும், குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் எப்படி பண்ணணும், ஒரு சொசைட்டி எப்படி உருவாக்கணும்னா அந்த புக்கில் சொல்லியிருக்காரு. அதுலேயுமே எஜுகேஷன் எப்படி பண்ணணும், ஸ்டார்டிங்கில் ப்ளேவே மெத்தடில் சொல்லிக் கொடுக்கணும், நிறைய மாரல் டீச்சிங்ஸ் இருக்கணும், எப்படின்னா கதை மூலியமாக சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி ஹை லெவலில் போகும்போது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி, ஏன்னா சாக்ரட்டிஸோட மெத்தடே கொஷின் ஆன்சர் மெத்தட் தான். அதுக்கு பேர் சாக்ரட்டிஸ் மெத்தட்னே பேர். ஒரு கேள்வி கேட்டு அதை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான ஆன்சரை சொல்லுவாங்க. ஸோ அந்த மெத்தட்லாம் ஹை லெவலில் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு இவரும் அட்வைஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் உடம்பு தெம்பாக இருந்தால் தான் நம்மளால் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் இவர் சொல்கிறாரு. அண்ட் இவர் தான் ஃபஸ்ட்டு எஜுகேஷனலிஸ்ட். எதுக்குன்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், அதாவது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, எல்லாருக்கும் கல்விங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறத சொன்ன ஃபஸ்ட்டு ஃபிலாசபரும் இவர் தான். இவர் எஜுகேஷன் தியரியே கொடுத்துருக்காரு. அண்ட் இவரோட எஜுகேஷன் எய்ம் என்ன அப்படின்னாக்கா, லேர்னிங் எப்படின்னா 3 வகையாக நடக்கும். ஒன்று ஃபிசிக்கல் எஜுகேஷன், இன்னொன்று ஆர்டிஸ்டிக் எஜுகேஷன், இன்னொன்று இன்டலெக்சுவல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த எல்லா ஆஸ்பெக்டும் இருக்கும்போது தான் ஒரு சிறந்த குடிமகனை நாட்டுக்கு உருவாக்க முடியும். இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு பெஸ்ட்டு, அந்த சொசைட்டிக்கு ஒரு நல்ல மாணவனை உருவாக்கி கொடுக்கணும். ஏன்னா இவருக்கு சொசைட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவருக்கு மெயின் கான்செப்ட். அதனால் ஒரு சொசைட்டிக்கு நல்ல மாணவனை கொடுக்கணும், அதுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட கான்செப்ட். வழக்கம் போல் ஃபியூ கொட்டேஷன்ஸே ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க.